ஹாய் மக்களே, எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து அடுப்பு வந்து மண்ணிலே தோண்டிடுவாங்க, அதில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம். பட் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து புதுசாகவே எங்கள் வீட்டில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் வந்து பொங்கலே நாங்கள் பண்ணி சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். ஸோ நான் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு முன்னாடி படைச்சிட்டாங்க. ஆக்சுவலி வந்து 1 மணிக்குள்ளே வந்து பொங்கல் பானையை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்றதான் இன்றைக்கி வந்து நல்ல டைம் வந்து 1 மணிக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் வந்து எங்கள் அம்மா ரெடி பண்ணும்போது தான் நான் வந்து பூஜைக்கே வந்தேன். சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, அதுக்கு தேவையான பருப்பு, புளி, அது எல்லாமே ப்ரிப்பராக எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல்னாலே வந்து கோலம் வந்து போடணும். கலர் கோலம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணுவோம். நாங்கள் மார்னிங் எழுந்து உடனே அந்த கோலம்லாம் போட்டு பொங்கல் பானை வரைஞ்சி, கரும்பு வரைஞ்சி, அதுக்கு கலர்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து சூப்பராக பண்ணியிருந்தோம். அது டைம் ஆக ஆக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே அலைய ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே நடந்து நடந்து போயிட்டு திங்ஸ் எடுக்கிறது, அப்போ வந்து அந்த கோலம் வந்து அலைய ஆரம்பிச்சிருச்சு. சாம்பாருக்கு தேவையான எல்லாமே வந்து அதில் போட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து தேங்காவும் அரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் அது கொதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் சைட் டிஷ் பண்ணணும். ஸோ 1 o'clock வந்து நம்ம எல்லாமே முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை போட்டுட்டு பொங்கல் பானையை வந்து வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். நெக்ஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து தாளித்து ஊற்றுறதுக்காண்டி கொஞ்சம் கடுகு, வெங்காயம் அண்டு கறி லீஃப் எல்லாமே போட்டு அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. எப்பயுமே வந்து பொங்கல் அன்னைக்கு வைக்கிற சாம்பாரும் அதுக்கு வைக்கிற சைடிஷோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக தெரியும். அன்றைக்கி மட்டும் ஏதோ எங்கள் அம்மா வந்து ஸ்பெஷலாக வைக்கிற மாதிரி வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த சாம்பார் ரைஸோட வாழைக்காவை தொட்டு சாப்பிடும் போது வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காய்க்கு வந்து எல்லா திங்ஸும் போட்டு நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காண்டி மிளகா பொடி கொஞ்சம் நிறையா போடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் மேக் பண்ணி சாமிக்கு படைக்கிறதுக்காண்டி இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு டவுட்டு, எத்தனை மணிக்குள்ளே எடுத்து வைக்கணும், 1 o'clock இல்லை 1:15 அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால வந்து பக்கத்து இருக்கவங்கக்கிட்ட வந்து எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், ஃபோனே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் பேசிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார், பொங்கல், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், வாழைக்காய், இது 4 தான் மெயின் டிஷ்ஷு. ஸோ அதை நாங்கள் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து சாமிக்கு வந்து எடுத்து வைக்கிறதா நெக்ஸ்ட்டு ஒர்க்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 இலை போடுவாங்க. அதுவும் வந்து அந்த முனி இலைன்னு சொல்லுவாங்க, அதுதான் போடுவாங்க. ஆனால் அது எதுக்கு போடுறாங்கன்றது எனக்கு தெரில. எப்பயுமே 3 இலை போட்டு அந்த 3 இலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக வைப்பாங்க. பொங்கல் சரி, வெண்பொங்கல், அப்புறம் சக்கரை பொங்கல், தென் வந்து சாம்பார், வாழைக்காய், அப்புறம் வந்து ஒரு வெள்ளைக்கட்டி வைப்பாங்க 3 இலையிலுமே. அது வந்து எப்பயுமே எல்லா வருஷமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் படைப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி சாம்பிராணி போட்டு சூடன் பத்தியெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக அந்த இலை மேலே வந்து தூவி விடுவாங்க. தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூடன் ஏற்றுவாங்க. டைம் ஆக ஆக என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இப்போது என் சாமி கும்பிட்டாலுமே அதை வந்து காக்காய்க்கு வந்து ரைஸ் வச்சு காக்காய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். இன்கேஸ் காக்கா வரல அப்படின்னா, அது ரொம்ப நேரம் வரல அப்படின்னா அதை வந்து மாட்டுக்கு வைப்பாங்க. ஸோ வந்து அந்த 3 இலையில என்ன காமனாக இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன இலையில வந்து வச்சுட்டு அதை வந்து காக்காவுக்கு கொடுப்பாங்க. ஸோ பூஜை பண்ணும்போது வந்து
பார்த்தீங்கன்னா அந்த சூடனை வந்து அங்கே உள்ள அந்த சாணத்தில் செஞ்சுருப்பாங்க பிள்ளையார், அவங்களுக்கும் காமிச்சிட்டு அந்த இலைக்கும் காமிச்சிட்டு அந்த அடுப்பில் வச்சு செஞ்சோம் இல்லையா பொங்கல், அந்த அடுப்புக்கும் வந்து காமிப்பாங்க. காமிச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த இலையில வச்சுருக்க ரைஸில் கொஞ்சோண்டு எடுத்து அந்த அடுப்புக்கு வந்து கொஞ்சம் பூசி விடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக அப்போத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து காக்காய்க்கு வந்து எங்கள் அம்மா ரைஸ் வைக்கிறதுக்கு அந்த இலையில வந்து வச்சுட்டாங்க. ரொம்ப பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காக்காக்கு ரைஸ் வச்சதுக்கப்புறம் நாங்களும் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் போய் பொங்கல்லாம் நல்லா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய், see you.